ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியா பாலு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பண்ண போகிறோன்னா, மட்டனை வச்சு தேங்காய் அரைச்சி விட்டு ஒரு குழம்பு பண்ண போகிறோம். இந்த கிளைமேட்டுக்கு சூப்பரான ரெசிபி அது. ட்ரை பண்ணுங்கள், ஈஸி தான். தேங்காய் அரைச்சி விட்டு மட்டன் முருங்கைக்கெல்லாம் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆன் பண்ணதும் கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுமே 2 கிராம்பு, 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ஒரு கல்பாசி போட்டுக்கலாம். ஒரே ஒரு கீரி வச்ச பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டுட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஸ்மெல் போனதுமே 2 மீடியம் சைஸ் தக்காளி மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு அப்படி தேவையில்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம். அந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் போடுறேன். நல்லா வதங்கின பிறகு ஒரே ஒரு பிஞ்சு முருங்காய், 2 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம இப்போ மட்டன் குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் பண்ண போகிறோம். இந்த முருங்கைக்காய் போடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கும் போடும்போது குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஏற்கனவே மட்டனை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் நான் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு நான் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த மட்டன் வேக வச்ச மட்டனை இந்த மசாலாவில் அப்படியே தண்ணியோடையே நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நமக்கு இன்னும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டுக்கு இப்போ கல்லுப்பும், காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ மிளகு தான் போட போகிறோம். இந்த கிளைமேட்டுக்கு இந்த மட்டன் குழம்பு இந்த மிளகு போட்டால் தான் நமக்கு அந்த சளி எஃபெக்ட் எல்லாம் சூப்பராக க்யூர் ஆகும். இப்போ நம்ம அந்த விழுது அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 முடிக்கு மேலே தேங்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு. கசகசா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கசகசா யூஸ் பண்ணலை, என்கிட்ட இல்லை. நான் இது தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அதையும் இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டு கொத்தமல்லியை தூவி இறக்கணும்னா சூப்பரான அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு ரெடி. கோல்டு எஃபெக்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.